Hello friends, welcome back to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா திருக்கார்த்திகை ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மூணே ingredients தான் தேவைப்படும். 15 minutesல நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்யிறதுக்கு பொரி இன்னைக்கு நான் 2 கப் எடுத்துர்க்கேன். 2 கப் பொரிக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. சுகர் இனிப்பு கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 கப்பும் கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா. இப்போ நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிடலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு ஒரு பதம் இருக்குது, கல் பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் வரைக்கும் நீங்கள் வெல்லத்தை காய்ச்சணும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு வெல்லம்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி பவுடராகவே கிடைக்கும் உங்களுக்கு கடையில். ஸோ 1/2 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வெல்லத்தோட பதம் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துடும். இதை நம்மளுக்கு கரெக்டாக பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அதில் நீங்கள் போட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கப்பில் இப்படி ட்ராப்பை விடும்போது அப்படியே நிற்கிது, கரைஞ்சி போகலை தண்ணியோட. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போது இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க பொரியை இதோடு போட்டுடலாம். பொரியை போட்டு கிளற ஆரம்பித்தோன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, போதும். ஸோ இப்போ பொரியை நல்லா போட்டுட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த வெள்ளைப்பாகு பொரியில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும். பொரி அதில் ஊறி அதோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம பாகு எல்லா பொருளையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பட் கொஞ்சம் ஆற விடுங்க. லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வெறுங்கையில் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த பாகு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ லைட்டாக கையில் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அரிசி மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. அரிசி மாவு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடு உங்களுக்கு தெரியாது. ஸோ அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். எனக்கு இந்த 2 கப்பு பொரியில் மேக்ஸிமம் ஒரு 6 உருண்டை கிடச்சிச்சு. மீடியம் சைஸ் உருண்டை தான் அது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம நாட்டு சக்கரையில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.